சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி இடையிலான முதல் போட்டியானது நடைபெற்றது. தோனி கேப்டன் பதவியிலிருந்து விலகிய நிலையில் இளம் வீரரான ருத்ராஜ் தலைமையில் சிஎஸ்கே அணி செயல்பட்டது. முதல் போட்டியிலேயே வென்று அசத்தியுள்ளது. முதலில் டாஸை வென்ற ஆர்சிபி பேட்டிங்கை தேர்வு செய்தது. முதலில் அதிரடி காட்டிய கேப்டன் ஃபாப் டு பிளெஸி 35 ரன்களுக்கு அவுட் ஆனார். அதனைத் தொடர்ந்து வந்த எவரும் நிலைத்து ஆடவில்லை. இறுதியில் அனுஜ் ராவத் மற்றும் தினேஷ் கார்த்திக்கின் அதிரடியால் 20 ஓவர் முடிவில் 173 ரன்கள் சேர்த்திருந்தார்கள். பந்துவீச்சு சார்பில் முஸ்தபிகர் 4 ஓவர்கள் வீசி 29 ரன்கள் தந்து 4 விக்கெட் எடுத்திருந்தார். ஆட்டத்தின் திருப்புமுனையாகவும் அவர் அமைந்தார். தீபக் சகர் 1 விக்கெட் எடுத்திருந்தார். இப்போட்டியில் 2 கேட்சுகள் சிறப்பாக இருந்தன. கேப்டன் ஃபாப் டு பிளெஸி கேட்ச் பவுண்டரி எல்லையில் இருந்து ஓடி வந்து சிறப்பாக பிடித்தார் இளம் வீரரான ரச்சின் ரவீந்திரா. அதேபோன்று விராட் கோலியின் விக்கெட்டிலும் சிக்ஸர் லைனில் எகிரி பந்தை பிடித்து தூக்கி போட்டார் ரஹானே. அதனை லாபகரமாக பிடித்தார் ரச்சின் ரவீந்திரா. அடுத்து பேட்டிங்கிற்கு களமிறங்கிய சிஎஸ்கே அணி தொடக்கத்திலேயே ரச்சின் ரவீந்திரா அதிரடி காட்டினார். இறுதியில் சிவம் துபே மற்றும் ஜடேஜாவின் கூட்டணியால் 18.4 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 176 ரன்கள் எடுத்து ஐபிஎல்லில் முதல் போட்டியில் தனது வெற்றியை பதிவு செய்துள்ளது சிஎஸ்கே அணி. இப்போட்டிக்கு பிறகு தோல்வி குறித்து பேசிய ஃபாப் டு பிளெஸி, பேட்டிங்கில் 20 ரன்கள் குறைவாக அடித்துவிட்டோம். பவர் பிளேவில் நன்றாக பயன்படுத்த வேண்டும். சென்னை ஆடுகளத்தில் சுழற்பந்து வீச்சாளர்கள் வருவதற்கு முன் ரன்களை உயர்த்த வேண்டும் என்று நினைத்தோம். முதல் 6 ஓவர்களில் அதிக விக்கெட்டுகள் இழந்துவிட்டோம். சிஎஸ்கேயை விட கொஞ்சம் இறங்கிய நிலையில்தான் போட்டி முழுவதும் நாங்கள் இருந்தோம். நாங்கள் முதல் 10 ஓவர்கள் நன்றாக விளையாடவில்லை. சிவம் துபே ஷார்ட் பால்களை எதிர்கொள்வது தடுமாறினார். இதற்காக பல ஷார்ட் பால்களை பயன்படுத்தினோம். சென்னை மைதானத்தில் முதலில் பேட்டிங் செய்த அணிகள் அதிக முறை வெற்றி பெற்றிருக்கிறது. எனவே பேட்டிங்கை தேர்வு செய்தோம். அதேபோல் அனுஜ் ராவத் தன்னுடைய நல்ல பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினார். தினேஷ் கார்த்திக் கடந்த ஓராண்டாக எந்த கிரிக்கெட்டிலும் விளையாடவில்லை. ஆனால் இன்றைய ஆட்டத்தில் அவர் சிறப்பாக செயல்பட்டார் என்று ஃபாப் டு பிளெஸி பேசியுள்ளார்.